தமிழகத்தில் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஸ்ரீலங்கா போன்கின்ற நாடுகளிலிருந்தெல்லாம் புறப்பட்டு முருக பக்தர்கள் வந்து 5 நாட்கள் கடலில் குளித்து கந்தவேலுக்காக முழு பட்டினி விரதம் இருந்து கையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த வேள் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய காட்சியை காண்பதற்கு எப்படி கடல் அடையில் படகுகள் நீந்தி நீந்தி வருகிறதோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் நீந்தி நீந்தி வருகின்றோம். முருகா, உன்னுடைய பாதமே கதி, காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகின்றோம். உன்னையன்றி வேறொரு தெய்வம் எங்களுக்கு இல்லை. எங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மாவுக்கே பாடம் சொன்னவனே, எங்களுடைய அப்பனுக்கே பாடம் சொல்லி சுவாமிமலையில் சுப்பனாக இருந்தவனே, சிக்கலில் வேல் வாங்கி சூரத்தில் சம்ஹாரம் செய்யக்கூடிய எங்கள் வள்ளிதேவி சமாத முருகப்பெருமானே என்று அந்த கோபுரத்தின் உச்சியைப் போல கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதைப் போல கேமரா நாளின் வாயிலாக திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்கின்ற சத்தம் நம் செவிகளில் கேட்கின்றது. இந்த கோபுரத்தை எண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் கோபுரத்திற்கு ஒரு தனி சரித்திரம் உண்டு. 137 அடி உயரம் கொண்டு 9 நிலைகளை கொண்ட உலகத்தின் செம்மாந்த கோபுரங்களில் ஒன்று. எப்படி கலசங்கள் வரிசையாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய எண்ணத்தில் ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்கி எரித்துவிட்டு கோபுரத்தின் கலசம் போல நம்முடைய உள்ளம் பெருங்கோயிலாக்கி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள் என்று அந்த கந்தவேல் கடவுள் கருணை வேளை பற்றி கொண்டிருக்க வேண்டும். 137 அடி உயரமும் 9 நிலையும் கொண்ட இந்த அற்புதமான கோபுரத்தை முதலில் இந்த மண்ணுக்கு காணிக்கையாக்கி தந்தவர் தேசிகமூர்த்தி என்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதர். அவருடைய கனவில் இறைவன் தோன்றி எனக்கு ஒரு கோபுரம் கட்டு என்று சொன்னபோதுதான் அந்த தேசிக முனிவர் இந்த கோபுரத்தை உருவாக்கி தந்ததற்கான வரலாறு நமக்கு தெரிகின்றது. முதலில் திருச்செந்தூருக்கு எப்படி நாம் சென்று வழிபட வேண்டும்? பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை நாம் வணங்கிய பிறகு நேரடியாக அவர்கள் கடலில் சென்று இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே கோபுரத்தினுடைய பின்பகுதி கேமரா 3 வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய 7வது கேமராமேன் இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆன்லைன் சிம்மிஜிப்பி என்று எங்கு பார்த்தாலும் கேமராக்கள் வழியாக திருச்செந்தூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பிற்காக 30 தொழில்நுட்ப கலைஞர்கள் நம்முடைய தந்தி தொலைக்காட்சியிலே பிரத்யேகமாக, அது ஆன்மீகமாகட்டும், அறிவியலாகட்டும், விளையாட்டாகட்டும், உள்ளதை உள்ளபடி நெத்தியடியாக நமக்கு தரக்கூடிய இந்த தந்தி தொலைக்காட்சி வாயிலாக சூரசம்ஹாரத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலில் இந்த முருகப்பெருமானை எப்படி தரிசிக்க வேண்டும்? கடலில் சென்று முதலில் புனித நீராட வேண்டும். பிறகு நாழிக்கிணறில் வந்து நாழிக்கிணறில் நாம் அற்புதமாக நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு துண்டுக்கை விநாயகர், எப்படி பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையார், நேரந்தும்ப யாவையுமே தீர்த்து வைக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே செய்திடனும் மண்ணினாலே செய்திடனும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார், அவள் பொறி கடலையும் அரிசி கொடு கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் என்று சொல்லுவோமே. அப்படி இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் முதலில் நம்முடைய தருமபுர சன்னிதானத்தில் அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி என்னுடைய படிகள், எப்படி என்னுடைய ஏற்பாடு, எப்படி எல்லாம் நடக்கிறது என்று. தர்மபுரத்தை பொறுத்த வரைக்கும் சுவாமிகள் சொல்லுவாரே, எல்லாம் சிவமயம், எல்லாம் முருகமயம், எல்லாம் தமிழ்மயம், எல்லாம் சிறப்பு என்று அங்கே அற்புதமாக நம்முடைய மடாதிபதி சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலில் குளித்து நாழிக்கிணறில் நீராடி பிறகு துண்டுக்கை விநாயகரை தரிசித்த பிறகு 3 சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பக்கத்தில் சென்று வணங்கிய பிறகுதான் முருகனுடைய சன்னதிக்கு வர வேண்டும். இப்பொழுது அந்த திருக்கோயிலினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு, பொதுவாக ராவணன் யார் உங்களுக்கு தெரியும். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன். வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கற்பனை எம்பட உரைத்த நாவு தாரளி மௌலிபத்து சங்கரன் கொடுத்த வாளெல்லாம் வெறுங்கையில் போட்டு ஓடினான். காரணம் ராமவதம்.
இரணியனை கிருஷ்ணன் வதம். ஆனால் சூரன் எப்படி சொன்னான் முருகனை? கடைப்பல் முடைக்காத பாலகனவன், காற்றிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை அழிப்பதற்கு பதில் அருள் பாலித்த வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய குன்றுக்குரிய கடவுள் எங்களுடைய குமரக் கடவுள். வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த சூரனை அழிப்பதற்கு பதிலாக சம்ஹாரம் செய்து தன்னை வணங்குகின்றவர்களும் சேவல் கொடியாகவும் மயிலாகவும் வாகனமாகவும் ஊற்றி வணங்கச் செய்த அந்த வள்ளல் பெருமானுடைய மகோ உன்னத காட்சிதான் லட்சோப லட்சம் மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார பெருவிழா. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு, கடலை ஒட்டி இருக்கக்கூடியது, ஆழிக்கிணரோடு அமர்ந்திருக்கக்கூடியது, சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, ஞான குருமார்கள் நடந்தது, குரு தலம். இன்னும் சொல்ல போனால் எதிரிகளையெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சம்ஹார மூர்த்தியாக சிவன் பிரம்மா விஷ்ணு கலந்த கலவையின் நெருப்பு தணலாக இருக்கக்கூடிய தலம் இதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய சிறப்பை பாம்பன் சுவாமிகளின் வழி நின்று சொல்வதா, அருணகிரிநாதர் வழி நின்று சொல்வதா, அல்லது வாரியார் சொல்லுவாரே, கிணற்றுக்கட்டையில் மேல் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் கிணற்றுக்குள் விழுந்து விட்டால் என்ன செய்வார்கள்? 6 கொண்டியுள்ள பாதாள கரண்டியில் கயிற்றை கட்டி பாத்திரத்தை மேலே எடுப்பது போல வாழ்க்கை என்னும் கடலிலே மூழ்கின்றவர்கள், வாழ்க்கை என்னும் கடலிலே மூழ்கின்றவர்கள் முருகா என்கின்ற பாதத்தினுடைய பாதாள கரண்டியை பற்றி கொண்டால் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா என்று பச்சை பட்டாடையோடு இந்த மண்ணை மக்களை காக்க மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்கு ஞானவேல் வீரவேலாக எப்படி கையெடுத்து வருகின்றானோ முருகன், அப்படி வந்து நம்மை காக்கக்கூடிய தலம்தான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாகிய இந்த திருச்செந்தூர் தலம். இப்பேற்பட்ட இந்த முருகனுக்கு என்னென்ன சிறப்பு இந்த தலத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, நான் இந்த சிறப்பு நேரடி ஒளிபரப்பில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒளிபரப்பு கருவியை இயக்கக்கூடிய நம்ம கேமராமேன் சார்கிட்ட ஒரு முறை தண்ணி கேட்டால் கொடுப்பாரு, 2 முறை தேநீர் கேட்டால் கொடுப்பாரு, 3வது முறை எடிட்டர்கிட்ட கேட்பால் கூப்பார், 4வது தடவை கோவப்பட்டுருவார், இதே வேலையான்னு. ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை அடைத்தாலும் இறங்கி வந்து அபயத்தோடு நம்மை காத்தருளக்கூடிய கந்தவேல் கடவுள் இதோ இந்த முருகப்பெருமான். இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே வெறும் வேலை வைத்து வணங்குவதே நம் வேலை என்று சொல்லக்கூடிய வழிபாடு நம்முடைய வேல் வழிபாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சிவனாக பிரம்மாவாக விஷ்ணுவாக சக்தியின் கலவையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பட்டாடை உடுத்தி கொண்டு பல வண்ண மலர்களை சூட்டிக்கொண்டு மணிமாலைகளை அணிந்து கொண்டு சக்தியிடம் கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வங்கொழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே என்று தாமரையில் தோன்றிய அந்த அருமுக கடவுள் கந்தவேல் கடவுள் சூரனை வதம் செய்து சம்ஹாரம் புரிவதற்கு தன் இருப்பிடத்திலிருந்து புறப்படுகின்றான். எப்படி? கனகவேல் போற்றி, கருணைவேல் போற்றி, கந்தவேல் போற்றி, கற்பகவேல் போற்றி, கூர்வேல் போற்றி, கூத்தன்வேல் போற்றி, கொடுவேல் போற்றி, கொற்றவேல் போற்றி, சம்ஹாரவேல் போற்றி, சக்திவேல் போற்றி, சங்கரவேல் போற்றி, சண்முகவேல் போற்றி என்று அந்த வேலை தாங்கி முருகப்பெருமான் வெண்மையான பட்டாடை அந்த ஜரிகையோடு கூடியிருக்கக்கூடிய ஊதாவும் வெள்ளையும் வண்ண மலர்களும் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய மயிலோடு கூடிய அணிகலன்களோடு புறப்பட்டு விட்டார். கலல் அடையிலிருந்து நோக்கி எப்படி முருகப்பெருமானை ஆச்சாரியர்கள் அர்ச்சித்தார்கள் தெரியுமா? சில நிமிடங்களுக்கு முன்பு அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி, அடியார் துயரங்களை களைவா போற்றி, ஆடும் மயில் வேல் அரசே போற்றி, ஐயா பன்னீர் கையா போற்றி, ஓங்கார பொருள் உரைத்தா போற்றி, கலியுக வரதா கந்தா போற்றி, கதிர்காமத்துறையே போற்றி, குறிஞ்சிக்குரிய குமரா போற்றி, குருவாய் வருவாய் குகனே போற்றி, வனத்தில் வேடனாய் வந்தவாய் போற்றி, வள்ளி தெய்வ சமேதா முருகா போற்றி என்று இந்த முருகப்பெருமானுடைய வரலாறை சில நொடிகள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த சூரசம்ஹாரத்தினுடைய வரலாறு எந்த தொலைக்காட்சிகளிலும் இல்லாதபடி தந்தி தொலைக்காட்சியை பொறுத்தவரை களத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கேமரா
இரண்டின் வழியாக அந்த பிரத்யேக கந்தசஷ்டி மண்டபத்திலிருந்து பிரத்யேகமாக ஜோடிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஆச்சாரியர்களுடைய வண்ணமிகு வேலைப்பாடோடு கூடிய அந்த முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு வேலாகவும் மயிலாகவும் மாற்றுவதற்கு வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய வல்ல பெருமான் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்ட கடவுள் அடிக்கடி பூமியில் அவதாரம் எடுப்பான். அப்படி முருகப்பெருமான் எடுத்த அவதாரம்தான் வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு நடந்தது. உங்களுக்கு தெரியும். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன்னு 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம். எப்பேற்பட்டவன் சிவன்! மாங்கனி உடைந்து தேங்கவைகள் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரமி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. அந்த மயிலோடு காட்சி தரக்கூடிய தங்க வேலோடு புறப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய தந்தை சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து சக்தியை தவிர, உன்னுடைய சக்தியை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்டான். வரங்கள் கிடைத்தவுடன் சிவபெருமானையும் அவர்கள் எள்ளி நகையாடி அசுரர்களை தேவர்களை எல்லாம் ஆட்டி படைத்தார்கள். எல்லோரும் ஒன்று திரண்டு அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பின் விளைந்த ஆரமுதே என்கின்ற எம்பெருமானிடத்தில் போய் முறையிட்டார்கள். உடனே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோமே, தங்க வேலோடு புறப்பட்ட இந்த முருகப்பெருமான் முதலில் எப்படி தோன்றினான் என்றால், உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கினார். சரவண பொய்கையில் விட்ட அந்த 6 தீப்பொறிகளும் தெய்வ குழந்தைகளாக மாறி அவற்றை கார்த்திகை பெண்கள் வளர்க்க, அந்த 6 குழந்தையும் பார்வதி தேவி சேர்த்து அணைக்க, அது ஒன்றாக சேர 6 முகங்களும் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே 12 கைகளும் சண்முகப் பெருமானாக மாறி வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் சூரபத்மனை வதம் செய்வதற்கு நோக்கத்திற்காக தமிழ்கடவுள் முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதரித்தார். நாம் எல்லோரும் அங்கே வெற்றிவேல் முருகனுக்கு அவதாரம் என்று சொல்லக்கூடிய காட்சியை சொல்கின்றோம். வைகாசி விசாகம் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இவ்வளவு நாளாக தைப்பூசத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வாங்கி இன்றைக்கு கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் தைப்பூச மாசம் பூச நட்சத்திரனிக்கு பௌர்ணமி திதியில் அதை ரெடியாக செய்து கொண்டு வேலாயுதத்தையும் இன்னொரு பேருக்கு இருந்தது. அந்த வேலை கொண்டு தரகாசுரனை அடித்தான் முருகன். இன்னொரு கதை உங்களுக்கு சொல்கின்றேன். சிவபெருமான் தன்னுடைய மனைவியாக பார்வதி தேவிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதை முருகன் ஒட்டு கேட்டதாகவும் பார்வதி தேவி முருகனை சபித்ததாகவும் அந்த சாபத்திலிருந்து சுப்பிரமணியர் திருப்பரங்குன்றத்திலிருந்து தன் தாயாரை நோக்கி தவம் செய்து சாபம் நீங்க தைப்பூசத்தன்று சொல்லியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் கந்த சஷ்டியை பொறுத்தவரை எதற்கு என்று சொல்ல வேண்டும். அதுவா கண்ணா, கந்தப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாளைத்தான் கந்த சஷ்டியாக கொண்டாடுகின்றோம். இதோ இன்றைய தினம் ஐப்பாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்த 6ஆம் நாளான இன்றைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானும் சூரபத்மனும் படையெடுத்து சண்டை நடைபெற்றது. அந்த மொத்த 4 நாளைக்கும் சூரபத்மனோடு படை வீரர்களை எல்லாம் கொன்று குவித்த வேல் இந்த கந்தவேல். இதோ அந்த வேலை எடுத்துக்கொண்டு ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று ஆரம்பித்து 6 நாள் சண்டை. பானுகோபன், சிங்கமுகன் அசுரர்களை அடித்து கந்தசாமி 6ஆம் நாள் அன்னைக்கு தன்னுடைய வேலாயுதத்தால், நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றமே இந்த வேலாயுதத்தால் சூரபத்மனை 2ஆக வெட்டி அதிலே ஒரு பகுதி மகிழ் இன்னொரு பகுதி சேவலாக மாறி தன்னோடு வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி சூரபத்மனை 6ஆம் நாள் சம்ஹாரம் செய்த அந்த காட்சிக்கு பிறகு திருக்கல்யாண காட்சியை பார்க்கின்றோம். இதைத்தான் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடுகின்றோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அண்ணனான கணநாதனை சிக்கனை பற்றி
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் திருச்செந்தூர் தலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். தந்தி தொலைக்காட்சி வாயிலாக லட்சோப லட்ச மக்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணா நோன்பிருந்து கையிலே கங்கணம் கட்டி கடலிலே குடித்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று எல்லாம் வல்ல அந்த செந்தில் ஆண்டவர் 2ஆம் படை வீடு குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். ஆனால் கடற்கரை ஓரத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி வெற்றிகளை குவிப்பதால் இதற்கு ஜெயந்திபுரம் என்று பெயர். அந்த மண்ணில் தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கேமரா 7 வாயிலாக கோயில் மிகப்பெரியது. அருணகிரிநாதத்தில் இங்கு சந்தன மரங்கள் நிறைந்திருந்ததால் திருப்புகழில் திருச்செந்தூருக்கு சந்தன மலை என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. கடற்கரையில் அமைந்து உலகத்திலேயே பெருமை சேர்க்கக்கூடிய ஒற்றை முருகன் கோவில் தான் இந்த முருகன் கோவில். கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த மணல் மேட்டில் தொலைவில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வழியிலேயே இந்த ஆலயத்தை நாம் கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம். 3 பிரகாரங்களை கொண்டடக்கி மேற்கு திசை மட்டும் தனிச்சிறப்போடு எழிலார்ந்த சிற்பங்கள் நிறைந்த 9 நிலைகளை கொண்ட அந்த ராஜகோபுரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரக முருகனிடத்திலிருந்து சந்தனத்தை பெற்றுக்கொண்டால் சகல சௌபாகியம் நமக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியும், 24 தீர்த்தங்களை குடிய இந்த தீர்த்தத்தில் குளித்தால் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பவட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகி தேவயோன பிரஜோதயாது என்று சொல்கின்றோமே, அந்த காயத்ரி மந்திரத்தை குறிக்கக்கூடிய 24 தீர்த்தங்கள். அப்பேற்பட்ட இந்த தீர்த்தங்களிலே புனித நீராடி முருகப்பெருமான் கண்கொள்ளா காட்சியாக சூரபத்மன் மீது படையெடுத்து வரக்கூடிய சமயத்தில் எதிரிலே தாரகாசுரன் அவனுக்கு துணையாக நின்றின்றான். ஆனால் அவனையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றவன். கிரஞ்சி மலையையும் அதைத்தான் பின்பு திருச்செந்தூருக்கு தன் படைகளோடு இங்கே முருகப்பெருமான் தங்கியிருந்தான். முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு பல அறிவுரைகளை சொன்ன நேரம் இந்த நேரம். வீரபாகு தேவரை அடைத்து தூது அனுப்பினான். ஆனால் எதவற்றையும் கேட்கவில்லை. அதனால் தான் இந்த ஜெயந்திநாதர் வெற்றிக்காக, வீரத்திற்காக, ஞானத்திற்காக, பண்பாட்டுக்காக, ஒழுக்கத்திற்காக இந்த மண்வளம் சுரந்து மறைவளம் பெறுவதற்கு சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு முருகன் வேளோடு புறப்பட்டிருக்கக்கூடிய கந்தவேல் கடவுளினுடைய கண்கொள்ளா காட்சிதான் இந்த சூரசம்ஹார பெருவிழா. ஆகா, தந்தையின் தலைக்கு மீது குழந்தை ஒரு தகப்பன் சாமி மீது ஏறி நின்று கைகூப்பி அருமுக கடவுளை அன்போடு தரிசிக்கிறது. ஒரு சாமி மீது நின்று இன்னொரு சாமியை பார்க்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம்.
என்றால் காடு, சரவணம் என்றால் தர்ப்பை காடு. இயற்கையாக உள்ள நீர்நிலை சரவண பொய்கை. நாம் தடுத்து செய்வது தடாகம். அப்படி இயற்கையான சரவண பொய்கையிலே 6 முகங்களோடு 12 கரங்களோடு அவதரித்த முருகப்பெருமான் தன் அவதாரத்திலேயே மாயையை தோற்கடித்தவர். இந்த மாயனை அவர் வெல்ல மாட்டார். கிரௌஞ்சகிரி மலையாக வந்து முருகப்பெருமானுக்கும் 1,09 துணைவர்களுக்கும் மயக்கத்தை ஏற்படுத்தினான் தாரகன். அந்த மயக்கத்தில் இருந்து அவர்களை மாற்றி தன்னுடைய ஞான வேலாயுதத்தை கொண்டு முருகப்பெருமானிடத்திலே இருந்து வருகின்ற வேல் என்ன செய்கின்ற போகிறது என்று நினைத்த அவனினுடைய மாயையை அழித்து தாரகனை முதலில் வெற்றி கொள்ளுகிறார் முருகப்பெருமான். இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது? நானே உன்னை அழித்து விடுகிறேன். நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனிடத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார். காரணம் என்ன? என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும். என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரகனே, உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு, அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து முதலாக நினைத்தானாம், நாம் திருச்செந்தூர் தளத்திலிருந்து அப்படியே உள்ளதை உள்ளபடியே இல்லத்தில் இருந்தபடியே தொடர்வண்டி ஏறாமல், பேருந்து பிடிக்காமல், மகிழ்வந்தில் பயணப்படாமல், விமானத்தில் ஏறாமல் இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர உங்கள் தந்தியின் வாயிலாக சூரசம்ஹார நேரடி ஒளிபரப்பில் முருகப்பெருமானுடைய கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து கண்டு கேட்டு வருகின்றோம். இப்போது நம்முடைய அன்பு சகோதரர் அங்கே பாடியதைப் போல முருகனுக்கு 6 முகங்கள். நான் இந்த சிறப்பு அரங்கத்திலிருந்து சொல்கின்றேன். ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு என்று நம்முடைய நூலாசிரியர்கள் பதம் பிரித்து சொல்கின்றார்கள். ஒரு முகம் ஒளியை மட்டுமே பாய்ச்சி கொண்டிருக்குமாம். இருளை நீக்கி நம்முடைய அகத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருள் நீக்கி யமபயம் நீக்கி ஒளியை மட்டுமே பாய்த்து கொண்டிருக்குமாம். அதனால்தான் தீப தரிசனம் பாவ விமோச்சனம் என்கின்றோம். ஒரு ஒளி எதை நமக்கு தெரியும்? தீமையை விரட்டும், நன்மையை கொண்டு வரும். அதுபோல இன்றைக்கு சூரசம்ஹாரத்தில் நம்முடைய அரக்கனாக இருந்த நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஆணவம், கண்மம், மாயை இவற்றை நீக்கி ஒளி வெள்ளத்திற்கு ஒரு முகம். மற்றொரு முகம் யாசகம் கேட்டு இறைவனிடத்தில் முருகப்பெருமான் கந்தவேல் கடவுளத்தில் அது வேண்டும் எது வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மணி வேண்டும், பிள்ளை வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும் என்று யாசகம் கேட்கின்றோமே. நீங்கள் முருகனிடத்தில் எதை கேட்டாலும் தருவார். எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே தரக்கூடிய தயாபரன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய இன்னொரு முகம் யாசகம் கேட்பவர்களுக்கு அருள் பாலித்து தருமா. மற்றொரு முகம் வேதங்கள். சுக்லம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் ஜாயே சர்வ விக்னு பிரசாந்தே. வேதங்களை சொல்லி மந்திரம் கும்பட் ஸ்வாகா என்றெல்லாம் சொல்லி மந்திரங்கள் சொல்கின்றார்களே, அந்த வேத விற்பன்னர்களின் வேதத்தை காப்பதற்காக ஒரு முகம் தயாராகி கொண்டே இருக்குமா. மற்றொரு முகம் ஞானத்தை தருவதற்கு அறிவு அச்சம் காக்கும் கருவி. சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று நமக்கு அறிவை, ஞானத்தை, ஆற்றலை தருவதற்காக ஒரு முகம் துடித்து கொண்டிருக்குமா. மற்றொரு முகம் தேவ ஆற்றல். இந்த மண்ணுலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கைங்கரியம் செய்யக்கூடிய தேவாதி தேவர்களை காப்பதற்கு ஒரு முகம். ஒரு முகம் ஒளி வெள்ளத்தை தருகிறது, ஒரு முகம் யாசகம் கேட்பவர்களை தீர்க்கிறது, ஒரு முகம் வேதத்தை பாதுகாக்கிறது, மற்றொரு முகம் ஞானத்தை தருகின்றது, இன்னொரு முகம் வேத விற்பன்னர்களை காக்கின்றது. 5வது முகம் போர்க்களத்தை நோக்கி தயாராகி கொண்டிருக்குமா. தீமையை, அநீதிகளை, அசுரத்தனத்தை அழித்து 16 வகையான செல்வங்களை தருவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முகம்தான் அந்த முருகக் கடவுளுடைய மகோ உன்னதமான முகம். இந்த முருகனை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்? இந்த சூரசம்ஹாரத்தில் தந்தியின் வாயிலாக பார்க்கக்கூடிய நாம் 16 வகை செல்வம், புகழை, வலிமையை, நன்மக்களை, பொன்னை, நெல்லை,
நல்லூரை, கல்வியை, நுகர்ச்சியை, அழகை, இளமையை, துணிவை, நலத்தை, வாழ்நாளை, வெற்றியை, பெருமையை, அறிவை பெறக்கூடிய தினம் இந்த வெற்றிவேல் முருகனுக்கான உகந்த தினம். இந்த முருகப்பெருமானுக்கு இப்போது அபிஷேகம் செய்வார்களே, இளநீர் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. எலும்புச்சம்பளத்தால் அபிஷேகம் செய்தால் இன்முகம் தருகிறது. கரும்புச்சாறு நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கிறது. சந்தனம் திருமகளை வீட்டில் தங்கச் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தயிரால் அபிஷேகம் செய்கின்ற போது நமக்கு நிறைய புத்திய பாக்கியங்கள் கிடைக்கிறது. திராட்சை திடகாத்திரம் தருகிறது. படாப்பழம் மங்களத்தை தருகிறது. பஞ்சகவ்யம் நம்முடைய பாவங்களை போக்கிறது. பால் ஆயுளை விருத்தி செய்கிறது. விபூதி மோட்சத்தை தருகிறது. நல்ல எண்ணெய் சுகத்தை தருகிறது. அரிசிமா கடன்களை அகிக்கிறது. பஞ்சாமிர்தம், முருகனுக்கு உகந்த பஞ்சாமிர்தம் நல்ல சம்பந்தத்துடன் நம்மை வாழ வைக்கிறது. அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பார்கள். அப்படி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நாம் வழிபட நமக்கு என்ன கிடைக்கிறது? முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவபெருமானை அமுதே போற்றி, அப்பா போற்றி, அறிவே போற்றி, ஆறுமுகன் தந்தையே போற்றி, ஈசனே போற்றி, ஆடல் அரசே போற்றி, எவருக்குமே அருள்வாய் போற்றி, ஏழை பங்காளா போற்றி என்கின்றோமே. அந்த முருகப்பெருமானுடைய தந்தையை வழிபட்டாலும் மகனை வழிபட்டாலும் ஒன்றுதான். காரணம், ஈசனுடைய சக்தியையும் அடக்கி வைத்திருப்பவன் இந்த முருகன். ஆறுமுகத்தானை, ஆற்றல் அருள்வானை, ஏறு மயிலோனை, ஏற்ற தருவானை, சீரும் அலோபிலனை, சிந்தித்து தவன் நாமம் கூறுவோருக்கு ஏது குறை, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வரி வேளா என்று அந்த முருகப்பெருமான் பாதத்தை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல விநாயகன், அவனை எப்படி சொல்கின்றோம்? 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்கின்ற அந்த விநாயகப் பெருமானே முருகனுடைய அழகில் ஏங்கி நிற்பானாம். காரணம், முருகனாலே அழகு. வைதாரையும் வாழ வைப்பான். பிள்ளை வரம் தரக்கூடியவன், பெருவினை தீர்க்கக்கூடியவன், கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன். நான் இன்றைக்கு கந்த சஷ்டியிலே நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வாயிலாக இந்த சஷ்டி பெருவிழாவில் வேண்டிக் கொள்வது, தமிழகத்தில் மழை வளம் முறையாக பெற வேண்டும், மண் வளம் சிறக்க வேண்டும், விவசாய பெருமக்கள் நிம்மதி வாழ்வு வாழ வேண்டும், வணிகப் பெருமக்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும், திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மங்களம் சிறக்க, மணிச்சத்தம் ஒழிக்க, பிள்ளை பேறு நடக்க வேண்டும், மதம் ஆச்சரியங்கள் நீங்க வேண்டும், உயர்வு தாழ்வு பேதம் ஒழிய வேண்டும், எல்லோரும் ஓர் குலம் ஓர் நிறை என்று கந்தவேல் கடவுளுடைய பாதத்தை சிக்கன பற்றி பாரதி சொல்லுவானே, உண்ணும் உணவிலும் உடுத்தும் உடையிலும் பேசும் மொழியிலும் வேறுபட்டிருந்தாலும் நாமெல்லாம் முருகனால் ஒன்று பெற்றவர்கள் என்று அந்த தமிழ்க்கடவுளை பற்றி கொண்டால் நம்முடைய பாவமெல்லாம் பனித்துளி போல புரண்டு ஓடி போகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இசைச்சத்தம் உங்கள் இதயத்தை வருட வருகிறது. இதோ வள்ளியும் தெய்வ யானையும் போறாங்க. அங்க பாருங்க, அப்படியே திரும்புங்க. முருகனை மட்டும்தான் பாக்குறோம், அருள் பண்ற அம்பாளை கண்டுக்கிறதே இல்ல. அங்க பாருங்க, அம்பாள் 2 பேரும் போறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளி நாயகிக்கு, தெய்வ யானை நாயகிக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இங்க போவாங்க. இவங்க 2 பேரும் இங்க போய், இப்ப புருஷன் கோவமா இருந்தா பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? நல்ல பொண்டாட்டியா இருந்தா, இந்த பாருங்க, கோவப்படாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், சாந்தமா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுவா. செல்லம்மா என்ன பண்ணுவா? போடியா, சண்டை போடியா, நல்லா போடு, மண்டைய உட, அவன் என்ன நம்மள அப்படி பேசுறது அப்படின்பா. அதனால்தான் சுவாமி சண்டை நடக்கும் போது தேவி என்ன பண்ணிடுவாராம்? தள்ளி வச்சிருவாராம். சக்தி பக்கத்துல இருந்தா சம்ஹாரம் நடக்காது. இந்த அம்மா அருளணும்னு நினைப்பா. பகைவனுக்கு கூட அருளணும்னு நினைச்சா பகைவன் எப்படி சம்ஹாரம் பண்ண முடியும்? அதனால முருகப்பெருமானை அடைய வள்ளியும் தெய்வ யானையும் தவம் பண்ணினாங்க. சாதாரணமா தவம் பண்ணல. இவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாராயணருடைய கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியவர்கள் அமிர்தவல்லி, சுந்தரவள்ளி 2 பேரும். இந்த அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் 12 ஆண்டுகள் தவம் பண்ணினாங்க முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். சுவாமி, நாங்க 2 பேரும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னார்.
உடனே கையோட வா. இந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். 2 பேர் வந்து என்னை கட்டிக்கிறேங்கிறீங்க, நான் உடுவனா அப்படின்னு சாமி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி இருக்கணும். பாவம் முருகனுக்கு அப்ப அவளை விவரம் பத்தல, சின்ன புள்ள தானே. அவர் என்ன பண்ணிட்டார், அம்மா நான் வந்ததே சூரனை சம்ஹாரம் பண்ண, சம்ஹாரம் முடிகிற வரைக்கும் நீங்க பக்கத்திலேயே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால மூத்தவளாகிய அமிர்தவள்ளி, நீ தேவலோகத்திலே சென்று தேவேந்திரனுக்கு வளர்ப்பு மகளாக விளங்க கடவது, தேவ யானை என்கின்ற பெயரோடு. இளையவளாகிய சுந்தரவள்ளி, நீ பூலோகத்திலே போய் நம்பி மன்னனுக்கு வளர்ப்பு மகளாக வள்ளி என்கின்ற பெயரோடு வளர்ந்து என்னை அடைய தவம் செய்ய கடவுது. கோடு போட்டு கேட்கணும். இத வள்ளிக்கு தான் தவம் பண்ண சொன்னார், தெய்வயானைக்கு என்ன பண்ண சொல்லல, தவம் பண்ண சொல்லல. ஏன், பூமிக்கு கடவுளே வந்துட்டா கூட தவம் பண்ணினா தான் திரும்ப தன் நிலையை அடைய முடியும். நாமளும் பூமிக்கு வந்துட்டோம், என்ன பண்ணி வந்தோம், எதனால வந்தோம் தெரியல, எந்த ஜென்மத்து பாவமோ வந்துட்டோம். வந்த நம்ம திரும்ப இங்க இருந்து போகணும்னா என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். தவம் பண்ண சொல்றீங்களேம்மா, எங்களால தியானம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது, நீங்க போய் எங்களை தவம் பண்ணுங்கிறீங்க, நாங்க என்ன காட்டுல போய் மூச்சடக்கி சாப்பிடாம உட்கார்ந்து முனிவர்கள் மாதிரி தவம் பண்ணா எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் யார் காப்பாத்துறது? நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. தவம்னா அது இல்ல, அவரவர் வேலைய அவரவர் ஒழுங்கா செஞ்சு எப்போதும் இறை சிந்தனையோடு முருகா 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 முருகா. வாய் பேசலாம், இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஆனா என் மனசுக்குள்ள முருகா முருகா முருகான்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பயிற்சி.
யானை சகிதராக முருகப்பெருமான் இன்னும் சிறிது நேரத்திலே சப்பரத்தில் நமக்கு இங்கே எழுந்தருளி காட்சி தர இருக்கின்றார். இந்த சூரசம்ஹார நிகழ்வினுடைய முக்கியமான நிகழ்வு, சூரனுடைய தலை வீழ்ந்த உடனே நம்ம எல்லாம் குளிச்சுட்டு நம்முடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிடுவோம். என்னுடைய குருநாதர் சொல்வார், சுவாமி கல்யாணம் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட நம்ம போய் என்ன கேட்டாலும் சுவாமி ரொம்ப மகிழ்ச்சியா கொடுப்பாராம்மா. 6 நாள்ல விரதம் முடிக்கிறவங்க இந்த வள்ளி தேவசேனையோட சுவாமி வர்றதை பார்த்துட்டாவது விரதம் முடிச்சிடுங்க. 7 நாள் இருக்கிறவங்க கல்யாணம் ஆன பிறகு முடிக்கலாம். ஏன்னா கல்யாணம் ஆனா சுவாமி ரொம்ப சந்தோஷத்துல இருப்பார். மனுஷங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது கூட சந்தோஷமா இருப்பாங்க. இல்லை, நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அன்னைக்கு தான்மா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தோணுது. அது அவரவர் தலையில எழுதுனது, ஒன்றும் மாற்ற முடியாது. என்ன, மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். இன்னாருக்கு இன்னாருன்னு சுவாமி என்னைக்கோ நம்ம கொடுத்துட்டார். ஆனா சுவாமி எவ்வளவு அழகா ஆனந்தமா இந்த திருமணம் செய்து கொண்டு நமக்கு அருள் புரிவதற்காக வள்ளியோடும் தேவயானையோடும், வலப்பக்கம் சுவாமிக்கு வள்ளி, இடப்பக்கம் தெய்வயானை. வலப்பக்கம் வள்ளி இருக்கிறதுக்கு காரணம் உண்டு, இடப்பக்கம் தெய்வயானை இருக்கிறதுக்கும் காரணம் உண்டு. முருகப்பெருமானுக்கு 3 கண்கள். ஒரு முகத்துக்கு 3 கண்ணுன்னா அவருக்கு 6 முகம் இருக்கு. 6 × 3 வாய்ப்பாடு மறந்துருச்சா? 18. முருகப்பெருமானுக்கு அப்ப எத்தனை கண்ணு? 18 கண்ணு. அந்த 18 கண்ணுல 6 முகம். இந்த பக்கம் வள்ளி, வள்ளியோட கையில தாமரை பூ இருக்கும். சுவாமி ஏதோ சூரனை சம்ஹாரம் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அவர் எவ்வளவு கருணையானவர்னு பாருங்க. சுவாமிக்கு வலது கண் சூரியன். இந்த வலது பக்கத்துல இருக்கிற வள்ளி கையில இருக்கிற பூ தாமரை. சுவாமி கண்ணை ஒரு நாளும் மூடுறதும் இல்லை, சிமிட்டுறதும் இல்லை. முருகப்பெருமான் 24 மணி நேரமும் மலர்ந்த கண்களோட இருக்கிறார். அப்ப இந்த வலப்பக்கம் இருக்கக்கூடிய வள்ளியின் கையில் இருக்கிற தாமரை சூரியனின் ஒளிப்பட்டு 24 மணி நேரமும் மலர்ந்தே இருக்குமா. இந்த பக்கம் இருக்கிற அம்மாவுக்கு பேர் என்ன? தெய்வயானை. அந்த அம்மா கையில இருக்கிற பூவு நீலோத்பலம். அது சந்திரனை கண்டுதான் மலருமா, அது இரவில் தான் மலருமா. அப்ப இந்த பக்கம் இருக்கிற சந்திரனின் ஒளிப்பட்டு இங்க இருக்கிற தெய்வயானை கையில் இருக்கிற நீலோத்பல மலரானது மலர்ந்தே இருக்குமா. இப்ப சுவாமி 3 பேரா காட்சி தந்தா அதுல என்ன சிறப்பு? முருகனை மட்டும் பார்த்துட்டீங்க, இப்ப 3 பேரை பார்க்கணும்னு நான் சொல்றேன், காத்திருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? 3 பேரையும் பார்த்தா வலப்பக்கம் வள்ளி, இடப்பக்கம் தெய்வயானை கையில இருக்கிற தாமரையும் நீலோத்பலமும் எப்படி 24 மணி நேரமும் மலர்ந்திருக்குமோ, அதுபோல மூவரையும் கண்டால் நம் வாழ்க்கை 24 மணி நேரமும் மலர்ந்தே இருக்கும். அது ஒரு நாளும் கூம்பியே போகாது. ராத்திரியும் பகலும் அவன் நம்மளை காப்பாத்துவான். இரவும் பகலும் அவன் தானே காப்பாத்தணும். அந்த தைரியத்துல தானே தூங்குறோம். ராத்திரி அவன் எழுப்புனா தானே எந்திரிக்க முடியும். நாம வேணா அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு படுத்துடலாம். ஆனா காலையில எழுப்பி விடுறதுக்கு அவன் வேணும்ல. அவன் எழுப்புனாதான் நம்ம எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் போக முடியும். அப்போ வள்ளியோடும் தேவசேனையோடும் இணைந்து சுவாமியை பார்க்கிற அந்த அழகான ஆனந்தமான காட்சி எப்போதும் நம்முடைய வாழ்க்கை கூம்பி போகாது, அது எப்போதும் மலர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உரைப்பதற்காக அந்த அழகான ஞான மூர்த்திய, ஞான சுவாமிய இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ண இருக்கிறோம். சுவாமி எங்க மண்டபத்தில் இருக்கிறார். அங்கிருந்து சுவாமி புறப்பட்டு வள்ளி தேவசேனையோட நமக்கு சாயாபிஷேகத்துக்கு செல்லுவார். அதுக்கு பிறகு பக்த கோடி பெருமக்களுக்கு இறைவன் எப்போதும் போல காட்சி தந்து கருணை கடலான கந்த கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவனுடைய அருளை பெறணும் அப்படின்னு பரிபூர்ணமா அவனை நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
ஆன்மீக அன்பர்களே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு உகந்த தலங்கள் 6 படை வீடு. அந்த 6 படையில் 2ஆம் படை வீடு உங்களுக்கு தெரியும். தென்றலும் தேனும் சுமைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனத்தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் நிலைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் சொர்க்க பூமியில் ஒன்று என்று மக்களால் கொண்டாடக்கூடிய அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய திரு ஆலயம். முருகப்பெருமான் குன்றின் மீதும் இருப்பான், குமரமலையிலும் இருப்பான், விராலிமலையிலும் இருப்பான், திரு ஆவினன்குடியிலும் இருப்பான். ஆன்மீக அன்பர்களே, முருகனுக்கு பல்வேறு படை வீடுகள் உண்டு என்றாலும் கூட கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தந்தியில் மட்டும்தான் இப்படி நேரடி ஒளிபரப்பை உங்களுக்காக திருச்செந்தூரிலிருந்து வழங்கிய போது பல அன்பர்கள் பழனி எங்களுக்கு காட்டுவீர்களா என்று கேட்டார்கள். உடனே நம்முடைய தொழில்நுட்ப உதவியோடு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாம் செயற்கைக்கோள் வழியாக பழனிக்கு சென்றிருக்கின்றோம். பழனி வாழ் பாலகுமாரன் அங்கே திருச்செந்தூரிலே வெண்மை ஆடையோடு பார்த்தோம், இங்கே சிவப்பு ஆடை. ஆகா, ஒவ்வொரு ஆடையிலும் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளை, பழனி மடையே ஒரு சிவலிங்கம், மலை மீது முருகன் நிற்கின்றான், அப்பன் மீது மகன் நிற்கலாமா என்று கேட்கலாம். இப்பொழுதுதான் சிறு நிமிடத்திற்கு முன்பு கந்தசஷ்டி பெருவிழாவிலே முருகனை பக்கத்திலே இருக்கக்கூடிய குழந்தை தெரியவில்லை என்று சொல்லபோது தோளில் அமர்த்தி தந்தை காட்டினானே, அப்படி அப்பா பழனி மழையாக கற்பித்தால் நீங்கள் அதன் மீது இருக்கக்கூடிய மகன்தான் இந்த முருகப்பெருமான். பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகனை தரிசிப்பதும் ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதும், எல்லாம் வல்ல ஆச்சாரியர்கள் கைகூப்பி முருகனை வணங்குவார்களே, அந்த அற்புத காட்சியை மயிலோன் முருகனை நாம் பழனியிலும் திருச்செந்தூரிலும் மாறி மாறி பார்க்கின்றோமே. எப்பேற்பட்ட காட்சி! இந்த நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையை தேர்ந்தவர்கள், திருக்கோயில் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் அந்த பணிகளை நிறைவு செய்து நிறைவான இதயத்தோடு கந்தசஷ்டி பெருவிழாவை எந்த குற்றங்குறைகளும் இல்லாது முருகப்பெருமானுக்கு நிறைவு செய்தோம் என்கின்ற காட்சியோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நாம் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்றோம். பல்வேறு பெங்களூரிலிருந்து, சென்னையிலிருந்து, தஞ்சையிலிருந்து, திருச்சியிலிருந்து, மதுரையிலிருந்தெல்லாம் நமக்கு தொலைபேசி அழைப்புகள். நாங்கள் இந்த ஆண்டு சஷ்டிக்கு மழையின் காரணமாக செல்லவில்லையே என்று நினைக்க போது தந்தியின் வாயிலாக இருந்த இடத்திலிருந்தே திருச்செந்தூருக்கு சென்ற புண்ணியம் கிடைத்தது என்று சொன்ன காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த அழகு முருகன் வள்ளியோடும் தெய்வானையோடும் சூரசம்ஹார காட்சி நிறைவு பெற்று அந்த அலங்கரிக்கப்பட்ட வண்ண மலர்களோடு அப்படியே மெதுவாக ஆடி ஆடி அசைந்து நம்முடைய துன்பத்தை களைந்து இன்னல்கள் போக்கி இறை நெறி பெறுவதற்கு வரக்கூடிய காட்சியை
முருகப்பெருமான் வேலூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய காட்சி கிடைக்குமா என்று நம்முடைய அன்பர்கள் தொலைபேசியிலே கேட்டபோது, செயற்கைக்கோளும் நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆன்லைன் எடிட்டிங்கில் மட்டும் தந்தி தொலைக்காட்சியில் இன்றைக்கு 12 தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திருச்செந்தூர், பழனி, திருப்போரூர், வேலூர் என்று கண்முன்னே வேலூரிலே இருக்கக்கூடிய காட்சி, அங்கே அந்த வதத்திற்கு முன்பு முருகன் போலவே வேடமிட்டு, சூரன் போலவே வேடமிட்டு வந்த காட்சிகளை எல்லாம் வேலூரிலே நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கே படம் பிடித்து இருந்தவர்களுக்கு காட்டார்கள். அதனுடைய உச்சான காட்சியை பார்க்கக்கூடிய நாம் அங்கிருந்து அப்படியே எல்லா இடத்திற்கும் சென்றால் மதுரைக்கு செல்ல வேண்டாமா? தமிழ் கடவுள் அல்லவா முருகன், அதுவும் திருப்பரங்குன்றத்தினுடைய காட்சி கிடைக்காதா என்று ஏங்கியவர்களுக்கு பழனியும் வேலூரும் நம்முடைய திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் முருகன். அங்கே எப்பேர் நல்லூரிலே, இலங்கையிலே கந்தவேல் கடவுள் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வதைப் போல திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஆச்சாரியர்கள் அந்த ராஜகம்பீர வேடம் அணிந்து முருகப்பெருமானுடைய கதையை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று திருச்செந்தூரையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒரு சேர நீங்கள் தமிழ் கடவுளை ரசிப்பது உங்கள் தந்தையில் மட்டுமே. ஆன்மீக அன்பர்களே, முருகப்பெருமான் என்று சொன்னவுடனே நம் கண்முன்னே தோன்றுவது பழனியும் பழமுதிர்ச்சோலையும் திருச்செந்தூரும் என்றாலும் கூட தமிழகத்தினுடைய தலைநகரம், நம்முடைய தந்தி தொலைக்காட்சியின் தலைமை பீடம் இருக்கக்கூடிய சென்னையின் வடபழனி காட்சிகள் கிடைக்குமா என்று நேயர்கள் நமக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய போதே வடபழனி முருகன் வினை தீர்க்கும் அந்த முருகப்பெருமான் கண்கொள்ளா காட்சியாக நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல ஒரு பக்கத்தில் வெண்மை, ஒரு பக்கத்திலே சிவப்பு, ஒரு பக்கத்திலே ஊதா. ஆனால் வடபழனி முருகன் வெண்மைக்குள்ளும் சிவப்புக்குள்ளும் ஊதாவுக்குள்ளும் பச்சைக்குள்ளும் ஒளிந்திருந்து வினை தீர்க்கும் வேலனாய், வெற்றிவேல் முருகனாய், பழனியின் பாலகுமாரனாய், நம்முடைய குடந்தை வடிவானவனாய், அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று அந்த மலர்களுக்கு மத்தியிலே இந்த மண்ணுலகில் ஐஸ்வர்யம் பெருக, சமாதானம் ஓங்க, வறுமை நீங்க, எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மனையறம் சிறந்து மங்களம் பொங்க முருகன் வடபழனியிலே கண்கொள்ளா காட்சியாக அந்த மெய்யன்பர்கள் அந்த சுவாமியினுடைய பாதம் தூக்கிகள் தூக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அன்பர்கள் அங்கே ஒன்று திரண்டு முருகன் பச்சை ஆடையும் ஊதா ஆடையும் வெள்ளை ஆடையும் சிவப்பு வெள்ளை மலர்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகு முருகனுடைய அருகிலே வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து கொண்டு சூரசம்ஹாரம் நிறைவு பெற்று அங்கே ஒவ்வொரு காட்சியாக நம்மை நோக்கி வரக்கூடியதை பார்க்கின்றோம். முருகனுடைய எல்லா வீடுகளிலும் சூரசம்ஹார நிகழ்வு கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்றால் அதற்கு யார் காரணம்? மக்களாகிய நீங்கள்தான் காரணம். ஆச்சாரிய பெருமக்கள், திருக்கோயில் நிர்வாகிகள், அன்பர்கள், முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த சூரசம்ஹார வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை மாலை எல்லா ஆலயங்களிலும் இதே போன்ற திருமண வைபவ காட்சி உண்டு. இலங்கையினுடைய ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலிலும் நம்முடைய
கதிர்காமத்திலும், இன்னும் சொல்லப்போனால் மலேசியாவினுடைய 10 மலை முருகனையும் ஒரே இடத்தில் நீங்கள் தரிசிக்கலாம். எப்படி என்று சொன்னால், நம்முடைய தந்தி தொலைக்காட்சியை பொறுத்தவரை அது ஆன்மீகமோ, அரசியலோ, விளையாட்டோ, வேடிக்கையோ, களத்திற்கே சென்று எங்கள் தொழில்நுட்ப உதவியோடு உள்ளதை உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய நோக்கம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் களத்திலும், அங்கங்கு சிறப்பு நிருபர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும், இங்கு ஆன்லைன் எடிட்டிங்கில் மட்டும் 11 தொழில்நுட்ப கலைஞர்களும், சிறப்பு அரங்கத்தில் 8 ஊடகவியலாளர்களும், 9 ஒளிப்பதிவாளர்களும் பங்கு பெற்று கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களை இணைத்து அறுவடை வீட்டின் அற்புத காட்சிகளை உங்களுக்கு நேரடியாக தந்தது உங்கள் தந்தி தொலைக்காட்சி மட்டுமே. அந்த வகையில் இறைவனுடைய பெருமை பேசக்கூடிய அறுவடை வீடுகளில் சூரசம்ஹாரம் நிறைவு பெற்ற திருச்செந்தூர் தலத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பு நேயர்களாகிய உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் இல்லமும் உள்ளமும் குளிர முருகன் கந்தவேல் கருணனை பற்றுவோம். மீண்டும் இதுபோன்ற ஒரு இனிமையான சுவையான ஆன்மீக வைபவத்தில், அது கார்த்திகை பெருவிழா திருவண்ணாமலை தீபமாக இருக்கட்டும், சபரிமலை ஐயப்பன் தரிசனமாக இருக்கலாம், மீண்டும் தந்தியின் வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப உதவியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி, தந்தி தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், விளம்பரதாரர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பவரோடு விடைபெற்று நேரடியாக சூரசம்ஹாரத்திற்கு திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி புறப்படுகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.